ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ ஒவ்வொரு பொண்ணுக்கும் என்னமுங்க ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்க, குங்குமம். இந்த குங்குமம் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லவா? அந்தமான்லேருந்து வந்தது. நான் 5 வருஷம் ஆச்சு எங்கள் வீட்டுக்கார் மேரேஜ் பண்ணி. இந்த குங்குமம் நான் இன்னைக்கு வரைக்கும் அந்தமானில் உள்ளது தான் வைக்கிறேன். இந்த குங்குமம் வந்து எவ்வளோ ரெட்டிஷன் பாருங்கள். அப்படியே ரத்த கலரில் இருக்கும். இதுதான் நான் எப்போ வைப்பேன். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல எங்கள் அத்தை எனக்கு நெத்தியில் குங்குமச்சிமிழில் பித்தளை குங்குமச்சிமிழில் இந்த குங்குமம் எனக்கு வச்சு விட்டாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த குங்குமம் தான் நான் வைக்கிறேன். எனக்கு இல்லைனாலும் தீந்துட்டாலும் எனக்கு அங்கேருந்து கொடுத்து விட்ருவாங்க. எங்கள் அத்தை கொடுத்து விட்ருவாங்க. இல்லைன்னா என் தங்கச்சி கொண்டுட்டு வந்துடும். அவள் கூட பிறந்தாதான் தங்கச்சிங்கள, கூட பிறக்காத தங்கச்சி. ஆனால் நாங்கள் 2 பேரும் எவ்வளோ சண்டை போட்டுக்குவோம், ஆனால் சேர்ந்துருவோம். இந்த குங்குமம் பார்த்தீங்களா, எனக்கு தீந்துட்டாலும் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கார் சொல்லுவார், நீ வரையில் வாங்கிட்டு வந்துடுடா, அப்படி இல்லைன்னா யாராச்சும் வந்தால் கொடுத்து விட்டுரு அப்படின்னு சொல்லுவார். என் மனைவிக்கு குங்குமம் இல்லை, அவள் இவ்வளோ நாள் குங்குமம் இல்லாமல் இருந்தால், நான் குங்குமம் வந்து இல்லாமல் அவள் இருக்கக்கூடாது, பாக்ஸாக வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. 3 பாக்ஸ் வாங்கிட்டு வந்தா. ஒரு பாக்ஸில் எத்தனைமா இருக்கும்? 10 இருக்குமா. 3 பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். நான் குங்குமம் வைக்காத நாளே இல்லை. நான் என் நெத்தி வெறும் நெத்தியாக இருந்தாலும் என் பையனாக இருக்கட்டும், எங்கள் வீட்டுக்காரராக இருக்கட்டும், என்னை கண்டிப்பாக குங்குமம் வைன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ரெட்டிஸாக இருக்குது பார்த்தீங்களா? அந்தமான்லேருந்து குங்குமம் வர வச்சு பாருங்கள். அதோட அழகே அழகு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லாரும் இந்த குங்குமம் வாங்குங்க. ஓகே, விளம்பரம்லாம் இல்லைங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த குங்குமம். அதனால் இதை சொல்லணுமேனு உங்கள்கிட்ட சொன்னேன். ஓகே, பாய் பாய் மக்களே.